அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹி ஸய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன். அம்மா பஅது. அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் அன்பு மருளும் உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மறதி வேண்டாம். அருமையான பெருமக்களே, இந்த மறதியின் மூலமாக பல விதமான நேரங்களிலே நாம் இன்னல்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. யாருக்காவது ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருப்போம், அந்த வாக்குறுதியை மறந்து நாம் நமது வேலைகளை பார்த்து கொண்டிருப்போம். அப்போ ஃபோன் போட்டு அவங்க ஞாபகப்படுத்துவாங்க, ஆஹா நாம் ஒருவருக்கு வாக்குறுதி கொடுத்தோமே, இதை செய்யாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு ஏற்படும் அல்லவா? அதுபோல தான் நாம் நமது வாழ்க்கையில் நன்மைகள் செய்கிற விஷயத்தில் எப்போதுமே மறந்துவிடக்கூடாது. எப்போதுமே நாம் தெளிவானவராக, நன்மைகள் செய்கிற விஷயத்திலே நாம் ஆர்வம் உள்ளவராக இருக்க வேண்டும். அப்படி இருப்பது தான் நபி அவர்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு இறைநேசர் ஃபுதைல் பின் இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய ஒரு பேராசான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி பேணுதலோடு வாழ்கிற விஷயத்தில் ரொம்ப பேணுதலான மனிதர். ஒரு முறை உது செய்கிற சமயத்தில் மறதியாக 3 முறை தன் கைகளை கழுகுவதற்கு பதிலாக 2 தடவை கழுகிவிட்டு உதுவை நிறைவு செய்துவிட்டு அவர்கள் வருகிறார்கள். அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரவு அயர்ந்து உறங்குகிற சமயத்தில் ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய கனவில் தோன்று, ஃபுதைல், எப்போதுமே இல்லாத ஒரு செயலை உங்களிடத்திலே பார்த்தேனே, எப்போதுமே என்னுடைய சுன்னத்தை நீங்கள் ஒரு கணமும் விடாமல் சரியான முறையில் செய்யக்கூடியவராய் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்றைய தினம் என்னுடைய சுன்னத்தை நீங்கள் விட்டுவிட்டீர்களே என்று சொன்ன உடனே நபி அவர்கள் கனவிலே வந்து சொல்லுகிறார்கள், என்ன நடக்கிறது? திகைத்து எழுந்து பார்க்கிறார்கள். இன்றைய தினம் நாம் தொழுகைக்காக வேண்டி உது செய்கிற பொழுது 3 முறை கழுக வேண்டிய உறுப்புகளை நாம் 2 முறை மட்டுமே கழுகிவிட்டோமே என்று மறந்து விட்டோமே என்று அவர்கள் அச்சப்பட்டவராக, நாம் செய்த உது அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை பெறாமல் போய்விடுமோ, அதன் மூலமாக செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை பெறாமல் போய்விடுமோ என்று அஞ்சியவராக ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அந்த இரவில் எழுந்து உடனடியாக உது செய்து அன்று இரவு முழுவதும் 2 ரக்காத்துகளாக இறைவனிடத்திலே பரிகாரம் தேடி மன்னிப்பை நாடி, இறைவா, நான் செய்த உதுவை நான் ஒரு சமயத்திலே மறந்துவிட்டேன், அதை நீ கபூல் செய்தாக வேண்டும் என்று இறைவனிடத்திலே மன்னிப்புக்காகவும் பரிகாரத்திற்காகவும் அன்றைய இரவு முழுவதும் தொழுததாக நாம் அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அது மட்டுமில்லை, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வழிமுறையை அவர் மறதியாக விட்டதற்கு நபி அவர்களே கனவில் வந்து நினைவு கூறியிருக்கிறார்களே என்று அவர் அஞ்சியவராய் தினந்தோறும் பல வருடங்களாக இரவு முழுவதும் தொழுகையில் தன்னை அமைத்து கொண்டார்கள். ஒரே ஒரு சமயத்தில் ஒரு சுன்னத்தில் ஒரு மறதியாக ஒரு தவறு ஏற்பட்டதற்காக வேண்டி என் வாழ்க்கையில் இதுபோன்ற தவறே ஏற்படக்கூடாது என்கிற விஷயத்திலே ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, பேரறிஞராக இருக்கக்கூடிய இமாம் சுஃபியான் அஸ்-சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்பேற்பட்ட பேணுதல் மிக்க மனிதர் என்று சொன்னால், ஒரு சமயம் தன்னைத்தானே அவர்கள் சாட்டையால் அடித்து கொண்டார்கள். மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, ஒரு பெரிய முட்டாளாக இருப்பார் போல தெரியும், தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு இருக்கிற, என்ன ஆச்சுங்க உங்களுக்கு, என்ன பிரச்சனை, தன்னைத்தானே நீங்கள் வருத்தி கொண்டு இருக்கிறீர்களே, என்ன பிரச்சனை உங்களுக்கு என்று மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கேட்கிற சமயத்தில் அந்த சுஃபியான் அஸ்-சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள், நான் ஒரு செயலை மறதியாக செய்துவிட்டேன். என்ன செயல் தெரியுமா? நான் பள்ளிவாசலுக்குள் நுழைகின்ற பொழுது நம் ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தந்த
வலதுகால் வைத்து நுழைவதுதான் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் ஒரு சமயம் தவறாக அப்படி இடது காலை வைத்து நான் நுழைந்து விட்டேன். அப்படி நுழைந்து விட்டதினால் அந்த சமயத்தில் எனக்கு ஒரு விதமான யா சௌர், ஓ மடையனே நான் என்று ஒரு சப்தம் கேட்பதாக நான் பார்த்தேன். அப்போதான் நான் புரிந்து கொண்டேன், நபி அவர்களுடைய அந்த சொல்லுக்கு மாற்றாக பள்ளிவாசலுக்குள் நுழைகிற பொழுது வலது காலை வைத்து நுழைய வேண்டும், நாம் இடது காலை வைத்து விட்டோமே என்று அஞ்சியவராக, ஓ மாடே என்று தன்னைத்தானே வருத்தி கொண்டு நான் செய்த தவற்றுக்கு நான் என்னையே அடித்து கொண்டேன் என்று சுஃபியான் அஸ்-சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாக பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களை, எந்த அளவிற்கு பேணுதல் மிக்கவராக ஒவ்வொரு இறைநேசரும் வாழ்ந்திருக்கிறார்கள். உம்மத்தே முஹம்மதியா, நபி அவர்களுடைய சமூகம் என்று நாம் மார்தட்டி சொல்லி கொண்டிருக்கிறோமே, நபி அவர்களுடைய சமூகமாக இருக்கக்கூடிய நாம் எந்த அளவிற்கு எப்பேற்பட்ட பேணுதலோடு வாழ வேண்டுமோ அதற்கு பல முன்னுதாரணங்களை பார்க்க முடிகிறது. நபி அவர்களுடைய சொல்லையும் செயலையும் யார் தவற விடுகிறானோ அவனுக்கு இழிவு ஏற்படுவதாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகையினால நபி அவர்களுடைய சொல்லையும் செயலையும் நாம் உயிர் மூச்சாக எடுத்து பின்பற்றி வாழ்வோம். இந்த உலகிலும் நாளை மறு உலகிலும் வெற்றியை பெறுவோம். உயர்ந்த சுவர்க்கத்திலே நபி அவர்களோடு சேர்ந்து இருப்போம். வல்லோன் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.